ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து கைட் இன்டர்நேஷ்னல் லைக் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்கேருந்து வடநெம்மேலி நியர்பை பீச் சைட். இது ஈவினிங் 4லேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இருந்தோம். அண்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 200 ஒரு பர்சனுக்கு அண்ட் பெரியவங்களுக்கு. அண்ட் உள்ளே வந்து எல்லா ஸ்டால்ஸு எல்லாமே இருந்துச்சு. லைக் ஒரு மினி எக்ஸிபிஷன் மாதிரியும் ஒரு சைடு இருந்துச்சு ஸ்டால்ஸு. அண்ட் ஈட்டபிள்ஸ்க்கு டீ காஃபி எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஒரு நம்ம கிட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஆக்சுவலாக இந்த எப்படி வந்து கைட்டு வந்து பறக்குது, எந்த ரோப்பு, இது எல்லாமே ஃபீல் பண்ணுறதுக்கு, கையில் தொட்டு ஃபீல் பண்ணுறது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கைட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈவன் நமக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக உள்ளே வரும்போதே வந்து ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அந்த பேசேஜ் வழியாக தான் வரணும். பட் நம்ம ஃபஸ்ட்டு கைட் எல்லாமே பார்த்தலாம். ஏன்னா ஈவினிங் 6க்கு மேலே ஆனால் டார்க் ஆகிடும். ஸோ அதனால் வந்து லைக் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கைட்ஸ் எல்லாமே பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நடந்து போயிட்டோம். லைக் நம்ம பார்த்தாவே தெரியும், பீச் நல்லா தெரியும் நமக்கு. எல்லா கைட்ஸுமே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. லைக் நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பார்க்குற மாதிரி அனிமல்ஸு. ஸோ ஒருத்தர் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு 2 கைட்ஸையும் வந்து லைக் டான்ஸிங் மாதிரி. ஸோ அப்படியே போக போக நேரு பீச் ஆக்டோபஸ் மாதிரி, பஃபல்லோ மாதிரி, ஸோ ஃபிஷ் ஷேப்பு. ஸோ இது எல்லாமே வந்து கைட்ஸுடைய மாடல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. லைக் என் 2 குட்டீஸுமே நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஹாப்பியாக ஃப்ரெண்டில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. கைட் ஷோ பார்க்கறதுக்கு
கோபம் அந்திவான மறைக்கும் மஞ்சள் அக்கினி கொடிந்து பூத்த மஞ்சள் தங்கத்தோடு ஜொலித்த மஞ்சள் கொண்டை பூவில் கொடுத்த மஞ்சள் 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 மாலைரவு மரகத மஞ்சள் எல்லாம் தங்கும் உந்தன் நெஞ்சு நெஞ்சில் சகியே ஸ்நேகிதியே காதல் 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 நிறமுண்டு சகியே ஸ்நேகிதியே என்னே அன்பே உனக்குள் நிறமுண்டு சகியே ஸ்நேகிதியே காதல் 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 நிறமுண்டு சகியே ஸ்நேகிதியே என் அன்பே அன்பே உனக்குள் நிறமுண்டு அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாவென்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றால் நகிர நகிர நகிரா விலகிடாதே நகிரா ஓஹோ நகிர நகிர நகிரா விலகிடாதே நகிரா ஓஹோ பழகும் போது குழந்தையாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு 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 நீராட்டும் நேரத்தில் என்னென்னையாகின்றாய் வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய் நீயாக தொட்டாலும் பூவாக ஆகின்றாய் என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ என்பே என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ என்பே என் வாழும் என் சாவும் உன் கண்ணின் அசைவிலே ரகில ரகில ரகிலா விலகிடாதே ரகிலா ஓஹோ ரகில ரகில ரகிலா விலகிடாதே ரகிலா ஓஹோ பழகும் போது குழந்தையாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? அப்பா, அந்த விசில் அடிச்ச அந்த நண்பர் ரொம்ப நன்றி. பர்ஃபெக்ட். ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்கும். திஸ் இஸ் ஸ்டக்காட்டோ. அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் சிட்டி பக்கம் போனீங்கன்னா அப்படியே திருவான்மையூர், அடையார், அழகப்பேட்டை எல்லாருமே மெட்ராஸ் பசங்க ஆன் ஸ்டேஜ். ஸோ சென்னையிலேருந்து ஏஷியாவை ரெப்ரசென்ட் பண்ணி லண்டன் ஒலிம்பிக்ஸில் 2012 12 வருஷம் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண ஒரே பேண்டு நாங்கள். ஸோ ஒரு 12 வருஷமாக வி பீன் டூயிங் மியூசிக் டுகெதர். நிறைய பேர் எங்களோட யூடியூப் வீடியோஸை பார்த்துருக்கலாம். பார்க்கலன்னா staccato_live இப்போவே உடனே இன்ஸ்டாகிராமில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட் இதாக இருந்தால் கேளுங்க. இன்னைக்கு ஈவினிங் கோன் பி பாப்புலர் தமிழ் ஃபிலிம் மியூசிக். அந்த முதல்ல அழகாக உட்காந்து கை தட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எல்லாரும் கொஞ்சம் எழுந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டெலாம் வந்துடும். ஸோ அது கொஞ்சம் ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? பர்ஃபெக்ட். லைக் இது
ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா ஹேண்ட்மேடு கலெக்ஷன்ஸ், இந்த பேங்கிள்ஸ், லைக் ஆல் அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த புக்ஸு, ரீடிங் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு, ரைட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மைங்க, ரொம்ப ஈஸியாக ஹேண்ட்மேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பொம்மையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து லைக் தானிய வகைகள், இந்த ராகி, கம்பு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இதெல்லாமே நிறைய இருந்துச்சு.
பாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அப்போவே 8:30 டைம். ஸோ இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம்